வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தொழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐ யூஎஸ்பி கேபிளோடைய ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த எம்ஐ யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பார்த்தோம் அப்படின்னா 1.2 மீட்டர், கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ இதனுடைய ஆம்பியர் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் நம்ம எம்ஐ சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜர் போடும்போது பார்த்தீங்கன்னா கேபிள் குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜர் ஏறும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது நான் ஆஃப்லைனில் தான் நான் வாங்கினது. ஸோ பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் வரைக்கும் பாக்ஸுக்கு அந்த கேபிளுக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளை நீங்களே பாருங்கள், கேபிள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வாங்குகிற கேபிளை விட பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டிங்கிறது அதிகம்தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த கேபிளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்ஐ அவங்களுடைய லோகோ அவங்க கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 220 வருது. ஸோ 220 ரூபா வருது. நீங்கள் நினைக்கலாம், என்ன அது யூஎஸ்பி கேபிள் 250 ரூபா கொடுத்து நம்ம வாங்கணுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம சார்ஜர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா கேபிள் குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சார்ஜர் ஃபாஸ்ட்டாக ஏறும். அப்படி இல்லைனா சார்ஜிங் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக நேரம் இந்த கேபிள்னாலே பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஏன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் குவாலிட்டியான கேபிளாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் அந்த கேபிள் வாங்கினேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு கேபிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த கேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45 ருபீஸ் தான் அந்த கேபிள் வருது. இன்னும் கூட 40 ருபீஸ் தான் அந்த கேபிள். பட் அந்த கேபிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் இது சார்ஜ் ஆகுது. ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபிளாக கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது. ஒரு நார்மலாக கீபேடு மொபைல் தான் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும். பட் அதுலேயே பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய சார்ஜர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் ஆகும். எதுக்காக நான் மீண்டும் குவாலிட்டியான கேபிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த கேபிளை நான் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கேபிளை யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஒயிட் கலர் கேபிளை யூஸ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சார்ஜ் ஆகுது. அதுவே நான் இந்த கேபிளை நான் யூஸ் பண்ணும்போது எம்ஐ கேபிளை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கேபிளை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கேபிளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபாஸ்ட்டாக ஒரு சார்ஜர் ஏறியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.